என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உனக்கான ஓர் அவசர செய்தியோடு வந்திருக்கின்றேன். உன் அம்மா இன்று உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியல்லவா உன் முன்னால் வந்து நிற்கிறேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன். அடுத்த 2 நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உடனடியாக என்னவென்று பார்த்து அதிலிருந்து உன்னை காப்பாற்றிவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் வந்திருக்கிறேன். இப்படி எல்லா விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் உன்னை சுற்றி இந்த வராகி வந்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு வரவிருக்கின்ற ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கு வரவிருக்கின்ற தீமையிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? அது போதும். உன்னுடைய இந்த நம்பிக்கை ஒன்று போதும். இனிமேல் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடத்த யார் காத்திருந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக உன்னை கை கொடுத்து நான் தூக்கி நிறுத்துவேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உனக்காக வேண்டி நான் வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை நீ உணர்ந்து விட்டால் இனி வரக்கூடிய காலங்களை நீ உன் வசமாக்கி விடுவாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னென்ன சிந்தனைகள் எல்லாமும் உனக்குள் இருக்கிறது என்றாலும் அத்தனை விஷயங்களையும் வேறறுக்கும் பொருட்டு நான் உன் முன்னால் வந்து நிற்பேன். இந்த வராகி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கென நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன தேவை இருக்கிறது, ஏது தேவை இருக்கிறது என்பதனை எல்லாமும் இனி நினைத்து நீ கலங்கக்கூடாது. உனக்கான வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குரிய நல்ல புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வரக்கூடிய ஆபத்து உனக்கு மட்டும் என்றால் அதன் கதை வேறு. அது உன் குடும்பத்திற்கே என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நீ முழுமையாக கவனிக்க வேண்டும் அல்லவா? சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடத்தான் வேண்டும். எதற்கெடுத்தாலும் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுகொள்ளாமல் செல்வது நியாயமாகாது. நம்மை தேடி வரும் விஷயங்கள் அத்தனையும் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையையும் யோசித்து என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உன்னை சுற்றி வரும் அத்தனை ஆச்சரியங்களும் இனி உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உன்னை எப்பொழுதும் சந்தோஷத்தின் பிடியில் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். என்னதான் நடக்கும் என்று எல்லாமும் இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ விழிபிதுங்கி நிற்க வேண்டாம். என்ன நடந்தாலும் இவை அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தை நிச்சயமாக நீ மீண்டு வரத்தான் போகிறாய் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கொடுக்கும் எல்லா உண்மைகளும் இனி உனக்கே என்று சரியாக புரிய வர வேண்டும். உன்னுடைய குடும்பத்திற்கு வரக்கூடிய ஆபத்துகள் உனக்கு என்னவென்று தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க நீ ஒவ்வொரு முயற்சிகளையும் சரியாக செய்ய வேண்டும் அல்லவா? இதிலிருந்து அவர்களை வழிநடத்த நீ நிச்சயமாக என்னவென்று துணிந்து விட வேண்டும் அல்லவா? உனக்கான கால நேரத்தை நான் எப்பொழுதுமே சரி செய்து கொண்டுதான் உன் முன்னால் வந்து நிற்பேன். உனக்கு நான் என்ன கொடுக்க எண்ணினாலும் அதை எல்லாவற்றையும் நான் உன் வசமாக்கி கொடுக்காமல்
எங்கும் செல்லவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம் கண் முன்னால் வைத்திருக்கிறது. ஆனால் தீர்வுகளை எங்கே வென்று நமக்கு சொல்வது இல்லை. நமக்கான கஷ்டங்களை நாம் உணரும்படி இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு சோதனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எதிலுமே நாம் உணர்ந்து கொள்ளும்படி நமக்கு எல்லா ஆச்சரியங்களையும் நடத்த வேண்டி இந்த வாழ்க்கையும் உனக்கு நன்மதிப்பை கொடுக்க வேண்டும். உடனிருக்கும் உன்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நான் எப்பொழுதுமே உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் என் குழந்தை இழந்ததை எல்லாமும் இனிமேல் எண்ணி கலங்காதே. உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் யோசித்து கொண்டு என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உனக்காக வரக்கூடிய அத்தனையும் இனி உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாய் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க நினைக்கும் எல்லாமுமே உன்னை மிகப்பெரிய மன புரிதலோடு இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருப்பது இனி உனக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் உனக்கே என்று சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? எங்கெல்லாம் என் பிள்ளை கஷ்டங்களை சுமந்தாயோ, எங்கெல்லாம் என் பிள்ளை வேதனைகளை தாங்கினாயோ, அங்கெல்லாமும் உனக்கான வெற்றியும் அடுத்த நிலையில் காத்து கொண்டிருக்கும். அதை உனக்கு தந்துவிட நான் எப்பொழுதும் சரியாகவே உனக்கு துணை இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி சொல்ல சொல்ல உனக்கு கிடைக்கும் அத்தனை விஷயங்களிலும் மிகப்பெரிய தெளிவும் கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை தேடி வரும் அத்தனை மாற்றங்களிலும் என் பிள்ளை உனக்கான வெற்றியை நீ அந்த இடத்தில் உறுதிப்படுத்த தயாராக இரு. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் கடந்து உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை எந்த காலத்திலும் ஆச்சரியப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உடைந்து போகின்ற மனநிலைக்கு சென்று விடுகின்றோம். இது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலைக்குள் நாம் சென்று விடுகின்றோம். ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ள எண்ணுகின்ற இந்த காலம், ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள நினைக்கின்ற இந்த காலம், எல்லாவற்றிலும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லா விஷயங்களையும் தெய்வம் ஒளித்து மறைத்து வைத்து உனக்கு நடத்துவதில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களையும் உனக்கு காண்பித்து கொடுத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு உனக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு சரியான புரிதல் உனக்கு கிடைக்கும். எல்லாமும் உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலைகளையும் என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்கப் போவதை நிச்சயமாக நீ எதிர்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாம் புரிந்து கொள்ள நினைக்கிறோம். வாழ்க்கை நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறது. ஆனால் முடிவு எதுவுமே நம் கையில் இல்லை என்று போலத்தான் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தினாலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தான் விரும்பியதை அடைந்து விட்டதாக
சரித்திரமே இல்லை என்று நீ சொல்கின்ற அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. சுற்றி நடக்கும் எல்லா தீமைகளையும் நீ புரிந்து கொண்டால், உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டால், அடுத்தது நடப்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். அடுத்து நடக்கப் போகும் விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் உனக்கு நான் கொடுப்பது. இனிமேல் என்ன நடந்தாலும் கலங்காமல் நின்று உன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்த நீ துணிந்து வந்துவிடு. உனக்கான மாற்றங்களை எல்லாமும் கண்டுவிட நீ துணிந்து வந்துவிடு. நடக்கப் போகும் நல்ல விஷயங்கள் இனி எதிர்வரும் காலங்களை உனக்கே என்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்த்துவதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் எல்லா நாளும் உனக்கு விரும்பியது போல அத்தனை விஷயங்களையும் சரியாகவே இனி எடுத்துச் சொல்ல வரும் என்பதனையும் நீ மறந்து விடாது. என்ன தேவை இருக்கிறது என்பதனை எல்லாமும் இனி வரும் காலங்கள் உனக்கு நிச்சயமாக நடத்தும் என்பதனை மறந்து விடாது. இனி வரும் நேரங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு அத்தனையையும் சொல்லிவிடும். என் பிள்ளையே, மனதார நாம் ஒரு விஷயத்தை நம்புகிறோம். மனதார நாம் ஒருவரை நாம் நேசிக்கிறோம். நமக்கு நல்லதை செய்வார்கள் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் அவர்கள் அந்த இடத்திலும் அந்த சூழ்நிலையிலும் நம்மை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் நமக்கு கஷ்டத்தை மட்டுமே தொடர்ந்து கொடுப்பார்களே. ஆனால் இது போன்றவர்களிடம் நீ எப்பொழுதுமே கொஞ்சம் இடைவெளி விட்டுத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இதை செய்ய துணிந்தவர்கள் எந்த விஷயத்தையும் செய்ய துணிவார்கள் என்பதனை மறந்து விடாதே. இதை செய்வதற்கு இவர்களுக்கு மனதில் தைரியம் இருக்கிறது என்றால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட இவர்கள் தைரியத்தோடு தான் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் எல்லாமும் இனி எந்த காலமும் உன்னை தொடர்ந்து வரும்படி உனக்கான மாற்றத்தை எடுத்து சொல்லட்டும். உனக்கான புரிதலை நடத்தட்டும். அம்மாவினுடைய அன்பு இனி உனக்கே என்று அடுத்தடுத்த நேரத்தை உனக்கு வகுத்து கொடுக்கும். ஆபத்துகள் எங்கே இருந்து வரும் தெரியுமா? இது போன்ற தெளிவில்லாத எண்ணங்களும் தெளிவில்லாத சிந்தனைகளும் சரியான புரிதல்களும் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த ஆபத்துக்கள் அங்கும் இங்குமாக ஒருவரை சுற்றி வந்து கொண்டிருக்கும். கடந்து வந்து நாம் இது போன்ற விஷயங்களிலிருந்து நமக்கான ஒரு தெளிவை நிச்சயமாக அடைய வேண்டும் அல்லவா? நமக்கான ஒரு மாற்றத்தை நாம் நிச்சயமாக பெறத்தான் வேண்டும் அல்லவா? எதிலுமே நாம் அதிகமாக யோசித்து கொண்டிருப்பதை விட நம் குடும்பத்தின் மீது எப்பொழுதும் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் வேண்டும் என்றே நம்மை சோதனைக்கு ஆளாக்க நினைப்பார்கள். வேண்டும் என்றே நம்மை காயப்படுத்த எண்ணுவார்கள். பல நிலைகளையும் நமக்கு கொடுத்து நம்மை காயப்படுத்திவிட எண்ணுவார்கள். இவர்களை எல்லாமும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை எல்லாமும் யார் என்று நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளையும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இது போன்ற மனிதர்கள் நாம் எதையும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத எல்லாமும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் சென்றுவிடும். சரியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக முழுமைப்படுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உனக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீயாகவே இனி உணர்ந்து கொள்வாய். உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனையும் கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இனிமேல் நீ எப்பொழுதும் கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. உனக்கு நடந்து முடிந்த
எந்த ஒரு தேவைகளுக்காகவும் என் பிள்ளை கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. ஏனென்றால் உன்னை சுற்றி நடந்தது எல்லாமும் என்னவென்று இனிமேல் நீ யாரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள மாட்டாய். ஏனென்றால் உனக்கு நடந்தது எல்லாமும் என்னவென்று உனக்கே புரிந்து விட்டதல்லவா? உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீயே புரிந்து கொண்டாய் அல்லவா? இதன் பிறகு எதற்கு தயக்கம்? இதன் பிறகு எதை நினைத்து கலக்கம்? எல்லா வெற்றியும் உன்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக நீ செய்த ஒவ்வொரு புண்ணியங்களும் உனக்கு வந்து கை கொடுத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதொரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையின் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கண்டு இதுவரையிலும் என் பிள்ளை நீ யோசித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு மன நிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தெளிவை அது உருவாக்கி தரும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலமும் எந்த சூழ்நிலையும் இனி உன்னுடைய தேவைகளை நடத்தி தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாதல்லவா? உனக்காகவே நான் வந்திருக்கும் இந்த நேரம் இனிமேல் உன் குடும்பத்திற்கு வரக்கூடிய ஆபத்து எங்கிருந்து வருவதாக இருந்தாலும் அதை நான் தட்டி கேட்டு விடுவேன். அதுபோல நீயும் உன் குடும்பத்தை சுற்றி வரக்கூடிய இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய கவனத்தை நீ சரியாக செலுத்தி கொண்டிரு. உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டிரு. உன்னை தேடி வரும் இந்த தெய்வம் இனிமேலும் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நன்மதிப்பை கொடுத்து உன்னை எப்பொழுதும் ஆனந்தமாகவே இந்த வாழ்க்கை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் உன்னை வேதனைப்படுத்தியதும் சோதனைப்படுத்தியதும் போதும். இனி உன் முன்னால் வந்து நிற்கும் அத்தனை விஷயங்களையும் கண்டு என் பிள்ளை நீ பெருமை அடையத்தான் போகிறாய். உன் முன்னால் நிற்கும் அத்தனை சூழ்நிலைகளையும் பார்த்து என் பிள்ளை நீ ஆனந்தம் அடையத்தான் போகிறாய். ஏன் தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தை நீ காப்பாற்றுகிறாயோ இல்லையோ, உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இனி உனக்கு ஒத்துழைப்பை கொடுக்க போகிறார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்காக உன்னோடு வந்து நிற்கப் போகிறார்கள். ஒற்றுமை இல்லை, புரிதல் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ இனிமேலாவது நன்மதிப்போடு புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நிலைகளில் உனக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க வருகிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது. உன் தாயின் அன்பும் நம்பிக்கையும் எந்த இடத்திலும் உன்னை விட்டு கொடுக்காது என்பதனை புரிந்து நடந்து கொள். இந்த தெய்வம் உனக்கு எடுத்து சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். எப்பொழுதும் போல உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கு மேலும் மேலும் உனக்கான ஆச்சரியங்களை எல்லாமும் சரியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மதிப்பை கொடுக்க நான் எப்பொழுதுமே உனக்கு துணையாக வருகிறேன் என்றால் அடுத்தடுத்த நிலைகளில் உன் வெற்றியை நீ காணப்போகிறாய் என்பதுதானே அர்த்தம். இனி உனக்காக நான் வந்திருக்கும் இந்த நேரங்களிலும் உனக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதுதானே அர்த்தம். இனி எந்த நாளும் நான் உன்னை எப்பொழுதும் அன்போடு அரவணைத்து உனக்காக உறுதுணையாக நான் நிற்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு நல்லபடியாக நீ வாழ வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ என்ன உணர்கிறாயோ அதை எல்லாமும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள். சரியாக ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொள். அது போதும்.
இவைதான் உன்னை வாழச் சொல்ல போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னையே உனக்கு யாரென்று அடையாளப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.